இப்போ பவானிசாகர் டேமில் இருக்கும். தண்ணி வந்து ஓரளவுக்கு இதாக போகுது. மெயின் ஷட்டரில் தண்ணி இன்னும் இல்லைங்க. ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. மெயின் ஷட்டரில் தண்ணி ஓப்பன் இல்லை, சைடு ஷட்டரில் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க, ஆற்றுல ஓரளவுக்கு தண்ணி டீசெண்டாக போயிட்டுருக்கு. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பினா அங்கே இருக்கிற மலை, அங்கே இருந்தால் வந்திருக்கோம் திம்பம். சரி, அப்படியே அந்தாண்ட போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி, பழைய பிரிட்ஜ் இருக்கு. இது வந்து கருங்கல்லே கட்டியிருக்காங்க. ஃபுல்லா கருங்கல்ல. இப்போ எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை போல். எல்லாம் ரெண்டு சைடுமே மண்ணு கொட்டி கவர் பண்ணியிருக்காங்க. டேம் பாருங்க. என்ன ஒன்றுன்னா, பவானிசாகர் டேமில் மேலே ஏறி போய் பார்க்க முடியாது, நம்ம அளவோடு கிடையாது. 1948 to 1955 கிட்டத்தட்ட 7 வருஷங்களா, 7 வருஷமாக கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. காமராஜர் பீரியட் தான். அங்கே வந்து நீர்மண் அந்தாண்ட சைடில் ஒரு வாய்க்கால் போகுதுங்க. அந்த தண்ணியிலேருந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மெயின் ஷட்டரில் தண்ணி வந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து சீசன் இல்லை. இன்றைக்கி வந்து மே மாதம். இன்றைக்கி வந்து மே 19ங்க. உள்ளே வந்து பார்க் இருக்குது. பார்க்கு இப்போ க்ளோசிங் டைம் ஆயிருக்கும். அங்கே நிறைய அந்த சின்ன சின்ன போட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீன் கடைகள். மீன் மதிய டைமில் வந்தால் லஞ்சு மீன்லாம் சூப்பராக இருக்கும். இது என்னென்னா, இந்த டேமுக்கு பின்னாடி ஒரு ரிமோட் வில்லேஜ் இருக்குங்க. அந்த ரிமோட் வில்லேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு மரகடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்மலாம் போக முடியாது. போகணுன்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். உள்ளே போகும்போது செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த வில்லேஜோட ஸ்பெஷல் என்னென்னா, அந்த வில்லேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தீவு மாதிரி சுற்றி வந்து ஆறு இருக்குங்க. அந்த வில்லேஜ் சுற்றி சென்ட்ரலில் வந்து அந்த கிராமம். அந்த கிராமத்தை வந்து நம்ம கோத்தகிரியில் வந்து இது இருக்கு இல்லைங்களா, கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னா அந்த வில்லேஜ் தெரியும், டெங்கு மரகடா. அதுக்கு வந்து போகணுன்னா பஸ் எல்லாம் போகுது. ஆனால் வந்து நம்ம வெளி மக்கள் வந்து யாரும் போக முடியாது. போகணுன்னா வனத்துறைக்கிட்ட வந்து அனுமதி வாங்கினா போகலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2வது மிகப்பெரிய அணை தான் இந்த பவானிசாகர். என்ன ஒன்று, நம்ம மேலே போய் பார்க்க அலௌடு கிடையாது. பார்க் அக்சஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தனியாக சார்ஜ் இருக்குது. டேம் முன்னாடி நிறைய மீன் கடைகள் இருக்குது, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஆழியாறு, நம்ம புத்தூரில் இருக்கிற ஆழியாறு, பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த ஆழியாறு ஆகட்டும், உடுமலைப்பேட்டையில் இருக்கிற திருமூர்த்தி, அமராவதி, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மேலே போக முடியும். மேலே போய் நம்ம டேமெல்லாம் சுற்றி பார்க்க முடியும். இந்த பவானிசாகர் மட்டும் அலௌடு இல்லை. மிக நீளமான, ஆசியாவிலேயே வந்து மிக நீளமான மண் அணை அப்படின்னு இதை சொல்லுவாங்களாம். ஸோ வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு டேமு. இந்த ஈரோடு, கரூர், நாமக்கல் இந்த ஏரியாவெல்லாம் வந்து பவானிசாகரோட தண்ணி வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து ரொம்ப வளமாக்கியிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் இதெல்லாம் இந்த பகுதியெலாம் ரொம்ப இயற்கையாக விவசாயத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த டேம் தான். இந்த பழைய பாலம் பாருங்க, பவானிசாகர் டேம் முன்னாடி இருக்கிற இந்த பழைய பாலம் கீழேருந்து நல்லா கருங்கல்லே கட்டி, இங்கே வந்து குறுக்க வந்து இரும்பு சேனல் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய இரும்பு சேனல் போட்டு அதுக்கு மேலே குறுக்கையும் வந்து இரும்பு சேனல் தான் இருக்குது. ஒரு ஷேப்பில் பாருங்கள் இரும்பு சேனலு. அதுக்கு மேலே காங்கிரீட் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டதுனால இதை விட்டுட்டு புதுசாக பாலம் கட்டியிருக்காங்க. இந்த புது பிரிட்ஜை வந்து எப்போவுமே பாலத்து மேலே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டி போச்சுன்னா வைப்ரேட் ஆகும். அதுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் பாலம் கட்டியிருப்பாங்க.